வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். வழியே போகையில் தனக்கடுக்காத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பை கேட்டிங்கனாலே கண்டிப்பாக சிரிச்சுட்டு தான் பார்ப்பீங்க. கட்ட பஞ்சாயத்துன்னு நான் பேச விரும்புகிறேன். வேலை வெட்டி இல்லாதவங்க தான் கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு திரிவாங்கங்க. வேதம் என்ன சொல்லுது? நீ உன் வழியே போகும்போது உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் நீ பெரிய வக்கீல் மாதிரி, பெரிய ஜட்ஜு மாதிரி அங்கே போய் நின்னா நாயின் காதை போய் இடித்து இழுக்கிறவனுக்கு சமானமாக இருக்கும்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்னது? உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நான் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் போய் பேசுகிறேன், எப்படி நான் இதை கேட்காம இருப்பேன், என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலைன்னெல்லாம் பொங்கி எழாத. அது கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு உனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா? உன் குடும்பத்திலேயே தீராத போராட்டம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் அவனை சரி பண்ண போகிறேன், இவனை சரி பண்ண போகிறேன். உனக்கும் அந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லைன்னு பைபிள் வசனம் சொல்லுது. ஆனால் நாயின் காதை போய் இழுத்தா என்ன செய்யும்? அது கடிக்க தான் செய்யும். அது பாட்டுக்கு தெருநாய் தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ போய் அதை இழுத்தனா அது சொல்லும், என் பாட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன், என்னை ஏன் பிடிச்சி இழுத்தேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ளே உனக்கு என்ன வேலை? போய் ஊருக்கு அதை பேசுறது, வெட்டியாக புரணி பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்கிறேன், பெண்களே, வீட்டில் சமையல் வேலை முடிச்சிட்டிங்களா? போய் இருந்து உங்கள் புருஷன் மனம் திரும்பணும்னு ஜோமனு, உன் மனைவி மனம் திரும்பணும்னு ஜோமனு, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஜோமனு, அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜோமனு. இதை விட்டுட்டு அங்கே போய் இருந்து பார்க்கறது, இங்கே போய் இருந்து 4 வெட்டி கதையை பேசுறது, சீரியலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கெல்லாம் நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு மீட்டிங்காக கிளம்பி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் சீட்டில் 2 அக்காக்கள் இருந்து சில காரியத்தை பேசிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் அவன் கொஞ்சம் துஷ்டந்தான். பொண்டாட்டியை அடிக்கிறான். அடித்தது மட்டும் இல்லை, 4 தையல் போட்டிருக்கான்னு. பின்னாடி இருந்த நமக்கு பக்குங்குது. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே இந்த அக்காக்கள் 2 பேர் பின்னாடி ஓடி போய், அக்கா நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், 4 தையல் வர்ற வரைய அடித்தானே அவன் மனுஷனான்னு கேட்கும்போது, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க அந்த 2 பைத்தியங்களும் சொல்லுது, தொடரும்னு போட்டுட்டானா. அப்போ தான் தெரிஞ்சது இது சீரியலை பற்றி கதை அளந்துட்டு வருதுங்க. உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறது என்ன தெரியுமா? சீரியலில் என்ன இல்லையோ அதை இருக்கிறதா காட்டுறான்.
அங்கே இல்லாததை நீ இங்கே வந்து இருக்கிறதா காட்டணும். மாமியாருக்கு எப்படி சோத்தில் விஷ வைக்கிறது, எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறது, எப்படி புரணி பேசுறது, இப்படி நல்லா தனக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கில் நீ போய் சம்பந்தமாகாத. இப்படி இருந்தாலே கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் தேவையே இல்லை. டெய்லி ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வர, டெய்லி ஏதாவது ஒரு போராட்டத்தோடு இருக்கிற, தயவு செஞ்சு இந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேகரை தொடட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.